வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இந்த வீடியோ அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி எல்லா டெலகிராம் சேனல்லையும் நம்ம பேட்சஸ்லையும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது கொண்டு போக போகிறோம். ஓகே, ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அந்த டாபிக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் டெஸ்ட் போட போகிறீங்க. ஓகேவா? அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு குவெரி உங்கள்கிட்ட கொஷின் கேட்கணும். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரயில்வே பேட்ச் தனியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரயில்வே ப்ராக்டிஸ் குரூப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு எதாவது எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு ஒரு ப்ராக்டிஸ் குரூப் தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிஸ் குரூப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, இப்போ இந்த காம்படிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த காம்படிஷனோட ஓவரால் டீட்டெயில்ஸ் இதுதான். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே இந்த ஒரே போஸ்டர்லேயே நம்ம பார்த்துடலாம். இது நம்ம ட்ரீம் பேட்ச் பேஸ் பண்ணி கொண்டு போக போகிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் காம்படிஷன், கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ் மட்டும்தான். இதுக்கான ஸ்டடி டைம் வந்து 1 வீக். நெக்ஸ்ட் வீக் மண்டே 24 நவம்பர் வந்து இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவேன். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு லிங்க் வந்து யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் மெயிலுக்கு டேரெக்டாக டெஸ்ட் லிங்க் போயிடும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அதில் வர ஸ்கோர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாப் 3 பிளேசஸ் வந்து பிரிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வரவங்களுக்கு 500 ருபீஸும், செகண்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 300 ருபீஸும், தேர்ட் பிளேஸ் வரவங்களுக்கு 200 ருபீஸும் நம்மளால் கேஷ் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஓகேவா? இது வந்து இதை ஸ்டார்ட் பண்ண மெயின் மோட்டோ அப்படிங்கிறது எல்லாரையும் இந்த டாபிக் அப்படிங்கிறத நம்ம படிக்க வைக்கணும். நம்ம நார்மலாக ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணி படிக்க வைக்கும் போது இருக்கிற எஃபெக்ட் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வைக்கும் போது ஒரு ஈடுபாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆவாங்க. நீங்கள் இதில் ஃபுல் டாப்பிக்கும் படித்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கலைனாலும் இந்த காம்படிஷனுக்காக நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக அது எக்ஸாமுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக போகுது. இப்போ இதில் 8 டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 8ல் நீங்கள் 4 படிச்சிருந்தீங்கனால எக்ஸாமில் யூஸ் ஆக தான் போகுது. அதனால் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களோட எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஷ் ப்ரைஸ் அடிஷ்னலாக கிடைக்க போகுது. அவ்வளோதான். இதை மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்காக இந்த காம்படிஷன் அட்டன் பண்ண போகிறோம். ஓகே, அதனால் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் என்னவாக இருக்கும்? நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். அப்போ என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது இந்த 8 டாபிக்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஃபோக் டான்சஸ், கிளாசிக்கல் டான்சஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெம்பிள்ஸ், டேம்ஸ், வாட்டர்ஃபால்ஸ், மேஜர் போர்ட்ஸ். இந்த 8 டாபிக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின் அப்படிங்கிறது கேட்க போகிறோம். இதில் எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதுதான் வரும் இதுதான் வராது அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த டாபிக் கீழே என்ன மாதிரியான கொஷின்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்பாங்களோ அதை மட்டும் தான் நம்ம கொஷினாக வைக்க போகிறோம். வேறு எதுவும் எக்ஸாமில் இருந்தாலும் எடுக்க போகிறதில்ல. எஸ்எஸ்சி எக்ஸாமில் என்ன ஃபார்மேட்டில் கேட்பாங்க இந்த டாப்பிக்லேருந்து அதுதான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த 8 டாபிக்ஸை நான் எங்கே படிக்கிறது, எந்த சோர்ஸை நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இப்போது யாரெல்லாம் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த ட்ரைவ் லிங்க் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிடுவேன். இப்போ ஆல்ரெடி நான் இதில் 3 பிடிஎஃப் அந்த ட்ரைவில் போட்டாச்சு. ஓகேவா? அந்த 3 பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் டான்ஸு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், கிளாசிக்கல் டான்சஸ், டேம்ஸ், வாட்டர்ஃபால்ஸ், டெம்பிள்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், இந்த எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிற பிடிஎஃப்ஸ் வந்து அதில் இருக்குது. இது போகவும் இதே டாபிக்ஸுக்கு அடிஷ்னலாக ஒரு சில பிடிஎஃப்ஸும் நான் ஷேர் பண்ணுவேன். அந்த எல்லா பிடிஎஃப்ஸும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். அந்த பிடிஎஃப்ல இருந்து மட்டும்தான் கொஷின் வரும். வேறு அவுட் சோர்ஸ்லேருந்து அவ்வளோவா கொஷின்ஸ் அப்படிங்கிறது எடுக்கவே மாட்டோம். ஓகேவா? 1 or 2 கொஷின்ஸ் மேபி வரலாம். 95% இந்த பிடிஎஃப்ல இருந்து மட்டும்தான் கொஷின் வரும். ஒரு 5% வேணால் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதில் எவ்வளோ கொஷின்ஸ் வரும் இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி ஷேர் பண்ணுவோம். இப்போதைக்கு இதுதான் வந்து மெயினான விஷயம். இந்த டாபிக்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் படித்து நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ்க்கு நம்ம கேஷ் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். எந்த டேட்டில் இந்த டெஸ்ட் நடக்குது அப்படின்னா 24 நவம்பர் 2025. ஓகேவா? உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது இப்போ இதில் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு பேமெண்ட் இருக்குது. இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஓகேவா? பேமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பார்கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி நிறைய பேட்சஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ட்ரீம் பேட்ச், சிஹெச்எஸ்எல் பேட்ச், சிபிஓ பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் பேட்ச்க்கே 3 குரூப் இருக்குது.
சிஹெச்எஸ்ல ஒரு குரூப் இருக்குது, சிபிஓ ஒரு குரூப் இருக்குது. அப்போ மொத்தமாக இதுலேயே இருந்தே நமக்கு ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துருவாங்க. ஓகேவா? அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எந்த ஃபீஸும் கிடையாது, நோ ஃபீஸ். ஓகேவா? அவங்க அந்த லிங்கை ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, நான் வந்து எந்த பேட்ச்லேயுமே இல்லை, உங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைபராக இருக்கேன், இல்லை இந்த வீடியோவே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், உங்கள் சேனலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 10 rupees. ஓகே, 10 rupees, 10 அவ்வளோதான். வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸும் கிடையாது, வேறு அடிஷ்னல் ஃபீ, வேறு உள்ளே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபீ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 10 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து கேஷ் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஃபோக்கஸை தாண்டி நம்ம இந்த காம்படிஷனில் வின் பண்ணணும், அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. காம்படிஷனில் வின் பண்ணால் எனக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் நல்ல ஸ்கோர் பண்ணலை அப்படின்னாலும் நான் அதில் ஒரு 8 டாப்பிக்கில் ஒரு 7 டாபிக் 6 டாப்பிக்காக நான் நல்லா படிச்சிருப்பேன். அந்த டாபிக் கண்டிப்பாக எக்ஸாமில் யூஸ் ஆகும். உங்களுக்கு அதில் ஒரு போஸ்டிங்கே கிடைக்க போகுது. இதில் அந்த 500 rupees 300 rupees அப்படிங்கிறது உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு விஷயம், அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் மேக்ஸிமம் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நான் ஆட் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் கிடையாது, ஈஸியான மெத்தட் இதுதான், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். ஒரு தடவை இதை படித்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்மேட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கேளுங்க, நான் வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.